ஜெபம். பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மகிமையான தியான நாளை நாங்கள் கொண்டாட தியானிக்க ஆண்டவர்கள் கொடுத்த ஒரு பாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இவ்வளவாய் மனுக்குலத்தின் மேல் அன்பு கூர்ந்த ஆண்டவருடைய அந்த அன்பை, அந்த தியாகத்தை நாங்கள் வசனங்களின் மூலமாக தியானிக்க ஆண்டவர் எங்களுக்கு தந்த பாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற ஆண்டவரே. இந்த வசனங்கள் உடைய பிள்ளைகள் தியானிக்கும்போது அவர்களுக்குள்ளே ஆசீர்வாதமும் நன்மையும் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும். பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் விதைக்கப்படட்டும் ஆண்டவரே. அது 30, 60, 100 மிகுந்த பலனை கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து தேவன் வேத வசனங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. உங்களுடைய நாம் மையப்படட்டும், பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, ஹோலி லேண்ட் டிவியினுடைய அனைத்து வியூவர்ஸ்காகவும் நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் உலகம் முழுவதும் ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை தியானிக்கிற இந்த நாளில் நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். ஆண்டவர் மனுஷனை ஒரு நல்ல நோக்கத்தோடு கூட அவனை சிருஷ்டித்து இந்த உலகத்திலே வைத்து அவர்களிடம் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், நீங்கள் இந்த உலகத்தை அதில் உள்ளவைகளை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்படி மனிதன் ஏதேன் தோட்டத்திலே வாழ்ந்து வருகின்ற காலத்தில் எதிராளியாகிய பிசாசானவன் தன்னுடைய இடத்திலே மனிதனே ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிற அந்த காரியத்தை அவன் யோசித்து மனிதனுடைய ஆளுகையை எப்படியாவது அவன் பறித்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தோடு கூட அவன் திட்டமிட்டு மனிதனை வீழ்ச்சிக்குள்ளாக்கியதை நாம் ஆதி ஆகமத்திலே பார்க்கிறோம். இந்த மனிதன் அல்லது ஆதாம் வீழ்ச்சிக்குள்ளான அந்த சமயத்தில் ஆண்டவர் அங்கே தோட்டத்திலே கடந்து வந்தபோது ஆண்டவர் ஒரேடியாக அவர்களை தண்டிக்காமல் இயற்கை நீதியின்படி ஆண்டவர் அவர்களிடம் விசாரிக்கிறார். ஆனால் அவர்கள் பல காரணங்களை சொல்லுகிறார்கள். கடைசியாக பிசாசின் மேல் பழியை சொல்லுகிறார்கள். ஆண்டவர் சாத்தானை பார்த்து தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். இந்த மனிதனிடமிருந்து நீ ஆளுகை பறித்து கொண்டாய், ஸ்திரீனிடத்திலே ஒருத்தர் தோன்றுவார், அவர் அந்த அதிகாரத்தை உன்னிடமிருந்து பறித்து கொள்வார் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை நாம் ஆதி ஆகமத்திலே பார்க்கிறோம். ஆதாமுடைய வாழ்க்கையில் புதிய ஏற்பாட்டிலே அவனுடைய நிலைமை என்ன என்று சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். அவன் பிசாசுக்கு அல்லது சாத்தானுக்கு அடிமையாய் போய்விட்டான். எப்பொழுது ஆண்டுடைய பிரமாணத்தை மீறினானோ அப்பொழுது அவனுடைய ஆளுகை சாத்தானுடைய கைகளுக்கு போய்விட்டது. அவனுடைய ஆளுகைக்கு கீழே அவன் போய்விட்டான் என்று பவுல் மூலமாக சொல்லப்படுகிறது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறக்கிறது வரையிலும் சாத்தானுடைய ஆளுகைக்கு கீழே மக்கள் வாழ்ந்து வந்த நாட்களில் அவர்களுக்கு ஆண்டவர் பிரமாணத்தை கொடுக்கிறார். அந்த பிரமாணத்தின்படி மக்கள் வாழ்ந்து வந்த போதிலும் தேவ நீதியானது முழுமையாக பூரணமாக அங்கே நிறைவேற்றப்படவில்லை. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சட்டத்தின்படி, நியதின்படி சாத்தானிடமிருந்து ஆளுகையை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் ஸ்திரீவினிடத்திலே, கன்னியிடத்திலே அவர் பிறக்கிறார். பிறந்து அவர் உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் சாத்தானுக்கு ஒரு நடுக்கம் வருகிறது. இயேசு உபவாசிக்க போகிற நாட்களில் அவனுக்கு தெரிகிறது, இவர்
என்னுடைய அதிகாரத்தை பறித்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறார் என்று சொல்லி அவன் அறிந்தபடினாலே அவரிடமாய் வந்து சோதிக்கிறது நாம் பார்க்கிறோம். அப்பத்தை கல்லுகளாக மாற்றும்படி சொல்லுகிறான். வசனத்தினாலே ஆண்டவர் அவனை ஜெயிக்கிறதை பார்க்கிறோம். அவன் தேவாலயத்திலிருந்து அவரை கீழே குதிக்கும்படி சொல்லுகிறான். வசனத்தின்படி ஆண்டவர் அவனை ஜெயிக்கிறார். இப்படி 3 முறை அவன் ஆண்டவரை சோதித்து அவன் தோற்கடிக்கப்பட்டவனாக அவன் கடந்து போகிறான். சில காலம் அவன் வரவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படி அவன் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் நாளிலிருந்தே மட்டுமல்ல, ஆதி நாட்களிலிருந்தே அவர் முயற்சி எடுக்கிறதை பார்க்கிறோம். இப்போ ஸ்திரீயின் வித்திலிருந்து இயேசு தோன்றுவார் என்பதை அவன் அறிந்திருந்தபடியினாலே ஆதி நாட்களில் அவன் எடுத்த ஒரு முயற்சி, எகிப்திலே பார்வோனின் மூலமாக ஆண் பிள்ளைகள் எல்லாவரையும் கொலை செய்யும்படி அவன் முயற்சிக்கிறதை பார்க்கிறோம். அதிலே மருத்துவ சிகிச்சைகள் மூலமாக ஆண் பிள்ளைகள் தப்புவிக்கப்படுகிறார்கள். அதைத் தொடர்ந்து பல சந்தர்ப்பங்களில் அவனுடைய முயற்சியெல்லாம் தோல்வி அடைகிறது. ஆண்டுடைய பிறப்பின் நாட்களிலும் பெத்லஹேமிலே குழந்தைகள் எல்லாம் 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் எல்லாவரையும் கொலை செய்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இப்படி தன்னுடைய அதிகாரத்தை பறித்து கொள்ளும்படியாய் வருகிற இயேசு கிறிஸ்துவை நிர்மூலமாக்க வேண்டும், அல்லது அந்த அதிகாரத்தை பறித்து கொள்ள வருகின்ற 2ஆம் ஆதாமை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் எவ்வளோ பிரயத்தனம் எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த முயற்சிகளெல்லாம் தோற்று போனபடியினாலே அவர் உபவாசம் எடுக்கிற நாட்களில் அவரிடம் வந்து அங்கேயும் அவன் தோற்று போகிறான். அந்த தோற்று போகிறதான அந்த சந்தர்ப்பத்தை வேதம் எப்படி சொல்லுகிறது என்று பார்க்கும்போது, மோசே எழுதின நியாயப்பிரமாணத்தை குறித்து கொலோசையரிலே பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கொலோசியர்கள் நிறுவம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இவ்விதமாய் பார்க்கிறோம். பொது விவிலியத்திலே நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நான் வழக்கமாக நாம் உபயோகிக்கிற நம்முடைய வேதாமத்திலே அதை வாசிக்கிறேன். அதே கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அது நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து என்று நாம் பார்க்கிறோம். இந்த பவுல் இங்கே 2 விதமான ஒரு சூழலை அவர் விவரிக்கிறார். முதலாவது சூழல் என்னவென்றால், ஒருவன் அடிமையாக அல்லது கடன்பட்டால் அவன் அடிமையாக போக வேண்டும். நியாயப்பிரமாணத்தின்படி அந்த யாருக்கு கடன்பட்டானோ அவனுக்கு அடிமையாக போக வேண்டும். இப்போ அவன் என்ன செய்வான்னு சொன்னால், அடிமையாக்கப்பட்டவருடைய வீட்டு வாசலில் ஒரு டாக்குமெண்ட் எழுதி அதை ஆணி அடித்து தொங்க விடுவான். இன்னாருடைய மகன் இவ்வளோ கடன்பட்டபடினாலே அவன் எனக்கு அடிமையாக இருக்கிறான் என்று சொல்லி வீட்டு வாசலிலே ஆணி அடித்து தொங்க விடுவார்கள். இப்படி நாட்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது அவனை மீட்கிறவருடைய யாராவது ஒருவர் வந்தால் அவர் என்ன செய்வார், இவன் எவ்வளோ கடன் பட்டிருக்கிறானோ அந்த கடனெல்லாம் அடைத்து அவனை மறுபடியும் ஒரு டாக்குமெண்ட் எழுதி ஒரு விடுதலை பத்திரம் எழுதி அந்த சுவரிலே மறுபடியுமாக ஆணி அடித்து பழைய கையெழுத்தை குலைத்து போடுவார்கள், இல்லாவிட்டால் அதை கிழித்து போடுவார்கள். இப்படி ஆதாமின் நாட்களில் அவனுடைய கையிலிருந்து அதிகாரத்தை பறித்து கொண்ட சத்துருனுடைய அந்த அதிகாரத்தை கல்வாரி சிலுவையின் மரணத்தின் மூலமாக ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் பறித்து கொள்ளுகிறார். அந்த அடிமைத்தன பத்திரத்தை அல்லது கையெழுத்தை அவர் அங்கே குலைத்து போடுகிறார்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்துவுடைய பாடுகள், அப்படி சிலுவை மரணம், இவைகளை தியானிக்கிற இந்த நாளில்
ஆண்டவர் நமக்கு சிலுவை மரணத்தின் மூலமாக உண்டு பண்ணின ஒரு பெரிய பாக்கியத்தை நாம் உணர்கிறோம், அல்லாவிட்டால் அனுபவிக்கிறோம். இன்னொரு வசனத்திலே நமக்கு தெரிந்த வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார் என்று பார்க்கிறோம். அவர் விசுவாசிக்கிற யாரும் கெட்டு போகக்கூடாது, இந்த உலகத்தில் அனைத்து மக்களும் மீட்கப்பட வேண்டிய நோக்கத்தோடு கூட அந்த மகனை ஏகபலியாக கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாம் வேத வசனத்தில் பார்க்கிறோம். தம்முடைய மகன் மூலமாக அல்லது மகனை அனுப்பி ஆண்டவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதை இந்த நாளிலே கிறிஸ்துவின் அன்பை நாம் உணர்வதற்கு, அதை தியானிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் கொடுத்திருக்கிறார். அதில் இன்னொரு காரியத்தை நாம் சிந்திக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்ததான வாக்கு தத்தங்கள், இஸ்ரவேலுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள் இந்த சிலுவை மரணத்தின் மூலமாக அவர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் அது ஆண்டவர் சொந்தமாக்கி கொடுத்திருக்கிறார். இயேசு சிலுவையில் மரிக்கும் பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை 2 கிழிந்தது என்று நாம் பார்க்கிறோம். பவுல் எழுதுகிற மாம்சமான அவருடைய சரீர திரைச்சீலை 2 கிழித்து அவர் இரு திறத்தாரையும் ஒப்புரவாக்கி இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேலருக்கு மட்டுமல்ல புறஜாதிகளாகிய நமக்கும் தேவன் ஒரு பாக்கியத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். ஆகவே கல்வாரி இந்த சிலுவை மரணத்தின் மூலமாக என்னவெல்லாம் வாக்குத்தத்தங்கள் ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிகளுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவன் கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் நமக்கும் இன்றைக்கு சொந்தமாக்கப்பட்டு இருக்கிறது. நாமும் புதிய ஏற்பாட்டினுடைய இஸ்ரவேலர் என்று அழைக்கப்படுகிறோம். ஆபிரகாம் நமக்கு தகப்பன் என்று, விசுவாசியுடைய தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார். வேதத்திலே நமக்கு அவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் நமக்கு தேவன் வைத்திருக்கிற பாக்கியங்கள் ஒவ்வொன்றாக நாம் சிந்திக்க வேண்டும். நாம் எங்கே இருக்கிறோமோ இருந்த இடத்துல இருந்த ஆண்டுடைய அந்த சிலுவை காட்சிகள், அவருடைய மரணம், அவருடைய பாடுகளை தியானிக்கும் போது, ஆண்டவரே எனக்காக நீர் இதை செய்தீர், எனக்காக இரத்தம் சிந்தினீர், நீர் சிந்தின அந்த இரத்தத்தினாலே அந்த கையெழுத்தை குலைத்து போட்டு என்னை அடிமைப்படுத்தவனிடத்திலிருந்து என்னை இப்பொழுது நீர் விடுதலாக்கி நீர் கொண்டு வந்திருக்கிறீர். இந்த நாளிலே எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்தும் நான் விடுதலையாக இருக்கிறேன் என்று சொல்லி நாம் சொல்வதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு பாக்கியம் கொடுத்திருக்கிறார். ஒரு உதாரணத்தின் மூலமாக இதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு கோர்ட்டில் எதிர் வக்கீல் இருக்கிறான், நமக்கு சாதகமான வக்கீல் இருக்கிறார், ஜட்ஜும் இருக்கிறார். இப்போ நான் சொல்லுகிற கோர்ட்டு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நமக்கு சாதகமான நமக்குரிய வக்கீல், நமக்கு எதிர் வக்கீல் சாத்தான், பிதாவானவர் ஜட்ஜாக இருக்கிறார். இப்போ நம்முடைய ஜெபம், விண்ணப்பங்கள் எப்படி கேட்கப்படுகிறது என்பதற்கு இந்த உதாரணத்தின் மூலமாக உங்களுக்கு விளக்க நான் முற்படுகிறேன். இப்போ எதிரான வக்கீல் இந்த கோர்ட்டிலே நம்மையிலே குற்றம் சுமத்துகிறான். இந்த மனிதன், இந்த நிற்கக்கூடிய இந்த மனிதன் பாவி, அவன் ஒரு துரோகி, பிதா ஏற்றுக்கொள்வதற்கு எந்த விதத்திலும் லாய்க்கு இல்லாதவன், ஆண்டவருக்கு தூரம் போனவன் சொல்லி என்னவெல்லாம் சொல்ல முடியுமோ அவ்வளோ குற்றச்சாட்டுகளையும் நம்மீது சுமத்துவான். அப்போ நாம் அந்த நேரம் செய்ய வேண்டியது என்னவென்றால், பிசாசை பார்த்து, பிசாசே நீ சொல்வதெல்லாம் உண்மைதான், ஆனால் இதோ எனக்காக நிற்கிறார், இவர் அவருடைய இரத்தத்தினாலே என்னை விலை கிரயத்திற்கு மீட்டு கொண்டிருக்கிறார், நான் இப்பொழுது விடுதலையாக இருக்கிறேன், நீ சொல்லுகிறபடி நான் ஒரு அடிமைத்தனத்தில் இல்லை, பிதாவுக்கும் எனக்கு இடையிலே இவர் சிந்தின இரத்தம் எனக்கு மீட்பாக பிதாவினாலே பார்க்க முடிகிறது, என்னை அவர் பாவியாக அல்ல நீதிமானாக பார்க்கிறார் என்று சொல்லி நாம் அறிக்கையிட வேண்டும். இப்படி
இந்த உலகத்தில் நல்மன சாட்சி உள்ளவர்களாக, குற்றமற்ற சாட்சிகளாக நாம் இந்த உலகத்தில் வாழும்போது தான் தலை நிமிர்ந்து நம்மால் வாழ முடியும். கிறிஸ்து எனக்காக சகலவற்றை ஏற்று சுமந்திருக்கிறார், என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். இப்பொழுது நான் விடுதலையானவனாக, எல்லாம் மன்னிக்கப்பட்டவனாக, என் பிதாவினால் நான் நீதிமானாக பார்க்கப்படுகிறவனாக காணப்படுகிறேன். ஆகவே ஆண்டவருக்காக என்னால் எதையும் செய்ய முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடும் நாம் செல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். மட்டுமல்ல, அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்து நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது, வியாதிக்காக ஜெபிக்கும் பொழுதும் இதே கோர்ட்டு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை கேன்சர் வியாதி ஒருத்தருடைய சரீரத்தில் இருக்கிறது வைத்துக்கொள்வோம். அந்த கேன்சர் வியாதி உள்ள மனிதர் மேல் இன்னொருவரோ அல்லது நாமோ சத்துருவை பார்த்து, சத்துருவே, இது உன்னுடைய பொக்கிஷத்திலிருந்து வந்தது, என்னுடைய பரம எஜமானுடைய பொக்கிஷத்தில் சுகம், ஆசீர்வாதம், நன்மை, ஆரோக்கியம் நிறைவாக இருக்கிறது. ஆனால் உன்னுடைய பொக்கிஷத்தில் நீ இதை வைத்திருக்கிறாய். என்னுடைய சரீரத்தை அடிமைப்படுத்த உனக்கு எந்த அதிகாரம் இல்லை. ஆகவே எனக்காக பரிந்து பேசுகிற இந்த அட்வொகேட் இல்லாவிட்டால் இவர் எனக்காய் சிந்தின இரத்தத்தினாலே இப்போ நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய சரீரத்திலே உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன், இந்த கையை எடு என்று கட்டளையிடுகிறேன் என்று சொல்லி நாம் அதிகாரத்தோடு சொல்லும் பொழுது பிசாசு அங்கே வெட்கப்பட்டு ஓடுகிறான். என்னுடைய கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம வேத வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்படியே நம்ம எந்த தேவைகள், இன்னும் பண பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, நெருக்குகின்ற பாரங்களாக இருந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் கிறிஸ்துவை அறிக்கை செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். பவுல் சொல்லுகிறது போல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி பவுல் அறிக்கையிடுகிறான். அதே போல் எல்லா காரியங்களிலிருந்தும் விடுதலையாக நமக்கு பலனை தேவன் கொடுத்திருக்கிறார். அது பலன் மட்டுமல்ல, ஆண்டவர் நமக்காக சகல விதமான மீட்பையும், சுகத்தையும், ஆரோக்கியத்தையும், விடுதலையும், நன்மையும் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் ஆயத்தமாக வைத்திருக்கிறார். ஆகவே நாம் தைரியமாக கிறிஸ்துவை அறிக்கையிடும் பொழுது, கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது அவர் மகிமைப்படுத்துகிறார். இதற்கு நேர்மாறாக நம்முடைய அறிக்கையானது, நான் விழுந்து விட்டேன், ஐயோ நான் அடிமையாயிட்டேன், நான் இனி அவ்வளோதான், இனி ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி நம்ம அறிக்கையிடும் பொழுது கிறிஸ்துடைய முகத்தில் நாம் என்ன செய்கிறோம்? கரியை பூசுகிறோம். அப்போது கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற ஒரு அனுபவம் இருக்கிறது, கிறிஸ்துவை கரி பூசுகிற அனுபவம் இருக்கிறது. அப்போ கிறிஸ்துவுடைய பாடுகளை தியானிக்கிற இந்த நாளிலே நாம் இந்த ஒரு சத்தியத்தை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து எனக்காய் பாடுபட்டபடினாலே, சிலுவையிலே மரித்தபடினாலே அவர் அந்த கையெழுத்தை குலைத்து போட்டு இப்பொழுது விடுதலையின் பிரமாணத்தினாலே என்னை அதிகாரப்படுத்தியிருக்கிறார். எனக்கு ஒரு டாக்குமெண்ட் இருக்கிறது, ஒரு அச்சாரம் கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானுடைய அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு நம்ம போகும்போது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே தைரியமாய் அறிக்கையிடல், ஆண்டவரே, என்ற வாழ்க்கையில் நீர் அற்புதங்களை செய்கிறதற்காக, என்னுடைய குடும்பத்தில் பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கைகளில் அற்புதங்களை செய்கிறதற்காக, அது நான் சிக்கியிருக்கிற இந்த நெருக்கடியான சூழ்நிலையிலே நீர் எனக்கு விடுதலை கொடுக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. சகலவற்றின் ஆயத்தப்படுத்தி நீர் சம்பாதித்து வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி நாம் அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்கிறார். அவ்விதமாய் நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு கூட ஆண்டுடைய சமூகத்தில் அறிக்கையிடுவோம். எங்கே இருக்கிறோமோ அங்கே இருந்து அறிக்கையிடுவோம். எங்கேயும் போக தேவையில்லை, எங்கேயும் ஓட தேவையில்லை, எங்கேயும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. அறை வீடோ இல்லாவிட்டால் மரத்தடியோ குளத்தங்கரையோ ஆத்தங்கரையோ எங்கே இருந்தாலும் சரி, ஆண்டோடைய சமூகத்தில் நாம் தைரியமாய் அறிக்கையிடும் பொழுது, ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது
அந்த சிலுவை காட்சி மரணத்தின் மூலமாக அதை உணரும் பொழுது அந்த விசுவாசத்தினாலே நாம் சகலவற்றையும் பெற்றுக்கொள்கிறது மட்டுமல்ல, கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறோம், கிறிஸ்துவை உயர்த்துகிறோம். அதன் மூலமாக கிறிஸ்து மென்மேலும் உயர்த்தப்படும் போது நம்முடைய தலைகளையும் கர்த்தர் உயர்த்துகிறார், நம்முடைய முகத்தையும் அவர் பிரகாசிப்பிக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தையை நான் முடிக்கிறேன். இந்த வசனம் உங்களை ஆசீர்வதிக்கிட்டு இந்த வார்த்தையினால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இப்பொழுது ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, மறுபடியும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் அன்பின் தகப்பனாகிய தேவன், இம்மட்டும் நீர் இறங்கி உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்து வந்தீர். இந்த நல்ல நாளிலே நாங்கள் பாடுகளை எல்லாவற்றையும் தியானிக்கும்போது ஆண்டவர் எங்களுக்காய் உண்டு பண்ணி வைத்திருக்கிற சகல நன்மைகளையும் சகல பாதுகாவலையும் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் யாரெல்லாம் உம்முடைய பிள்ளை உம்மை சமூகத்தில் உம்மை நோக்கி தியானிக்கிறார்களோ, உம்மை நோக்கி கதறுகிறார்களோ, உம்மை நோக்கி கண்ணீரோடு உம்முடைய சமூகத்தில் கடந்து வருகிறார்களோ, ஆண்டவர் அவருடைய ஆறாத காயங்களை நீர் ஆற்றுகிறீர், அவருடைய கடன் பிரச்சனைகளை தீர்க்கிறீர், அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறீர். ஏவல் பிசாசுகள் பில்லி சுனிய பயத்தினாலே நடுங்கி கொண்டிருக்கிற குடும்பங்களிலே இந்த கல்வாரி சிலுவை மரணத்தின் இரத்தம் இப்பொழுது தெளிக்கப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகள் குடும்பங்களிலே அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய ஷெட்டையின் நிழலால் அந்த குடும்பங்கள் மேல் நீர் நிழலிடும்படி நீர் மூடிக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, நீர் கண்ணீரை துடைத்து உம்முடைய பிள்ளைகளை தலை நிமிர பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். தலைகளை உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன். தேசத்திலே அவர்கள் இகழப்படாதபடிக்கு கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறேன்னு சொல்லி கண்கள் யாவும் பார்க்கும்படிக்கு ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய நாம் மையப்பட்டு தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தர் ரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அந்நிய சிநேகமும் சகல பரிசுத்தவான்களோடும் நம்ம நேரோடு நின்று சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமேன். ஆமேன்.